வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம். கன்னி ராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி நாளை. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிரசித்தி பெற்ற கோயில் திருநாகேஸ்வரம். நாளை ராகு கேது பெயர்ச்சி. ஏறக்குறைய 2 ராகு கேது பெயர்ச்சியில் சிக்கிய கன்னி ராசி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துலா ராசியில் கேது இருந்தார். அந்த துலா ராசி கன்னி ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி. அந்த ஸ்தானத்தில் கேது இருந்தது. வாழ்க்கை அப்படி ஒரு பாதிப்பு. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கன்னி ராசி நேயர்கள் மேலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை வருவதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில உண்மையான அதாவது அப்படியே விமர்சையாக பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. இந்த நிலை மாறும், எல்லோருக்கும் இது நிரந்தரம் அல்ல என்பதை உங்களுக்கு புரிய வைக்க கால தாமதமாகும். என்னுடைய அனுபவத்தையும் இதில் பதிவு செய்கிறேன். முதல்ல நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட கூட நான் என்னுடைய வீக்னஸை, பலவீனத்தை நான் சொன்னது கிடையாது. எப்போ பார்த்தாலும் சேவிங் பண்ணிப்பேன். இப்போ தான் ஒரு 3 நாள் 4 நாள் பொறுத்து சேவிங் பண்ணுறேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். காரணம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை தேடி நமக்கு உண்டான வருமானத்தை, வியாபாரத்தை கொடுப்பாங்கன்ட்டு. நான் அதை பற்றி பின்னாடி விரிவாக சொல்கிறேன். இப்போ இந்த 18 மாதங்கள் கன்னிராசிக்கு கேது. நான் இந்த இரவு உங்களுக்கு பாம்பு பிடியில் சிறை கைதியாக இருந்து கடன் தொல்லையில் அவதிப்பட்ட நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். இது ஜோசியம் பார்த்தா உடனே எல்லாமே நடந்துராது. ஜோசியம் பார்த்தா வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஜோதிடம் என்பது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த பாதை கிளீனாக இருக்கா, பள்ளமேடு இருக்கா, போகிற இடத்துல எவ்வளோ தூரம் போயிடலாம், அங்கே டிராஃபிக் இருக்கா அப்படின்றத நம்ம என்னென்ன நடக்கும் அந்த கேப்பு, அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு பயணம், மனித பயணம். வாழ்க்கையில் முதல் வெற்றி ஒரு குழந்தை பிறப்பது, கடைசி தோல்வி அந்த குழந்தை மரணம் அடைவது. இதுதான் வாழ்க்கை. அந்த டிராவலிங் டைம் தான் இந்த 9 கிரகங்கள் எல்லா ராசிகளையும் தன் வயப்படுத்தி கர்ம வினைகளை செயலாற்றுகிறது கிரகங்கள். நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன நடக்கும்? கன்னிராசிக்காரங்க என்கிட்ட நிறைய எனக்கு அதிகமாக கிளைண்ட்ஸ் வந்ததும் சரி, இதுக்கு நான் யூடியூப்பில் வருவதற்கு முன்னாடியும் சரி, நிறைய கன்னிராசினியர்கள் கடந்த ஒரு 15-16 வருஷமாக பாதித்தாங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட நிறைய அவங்க குறைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயது வாலிபர் 23 வயது, அவர் சோளிங்கர் நல்லூரில் இருக்கானுங்கிறான். இந்த வீடியோ அவரும் பார்ப்பார். எனக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போச்சு, படித்து முடித்து வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காததுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவர் முடிவுக்கு வந்துட்டார். அவருடைய வருத்தங்களை பதிவு செஞ்சாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்கிட்ட, இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர் எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்க. எல்லோருக்கும் ஒரு தேடல் வரும் பொழுது, இதை பார்த்தா இது இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருவாங்க. அப்போது ஒரு பக்கத்து, சார் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை சார், எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், தாய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன். இத்தனைக்கும் என் ஒய்ஃபுக்கு எங்கள் அம்மா அத்தை, சொந்த அத்தை ஆகணும். எங்கள் அம்மாவை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. எத்தனோ முறை நான் வீட்டை விட்டு எங்கள் அம்மா தனி கொடுத்தனும், தனியாக எங்கள் அம்மா இருந்திருக்கோம்.
எங்கள் மாமா வருவார், கண்டுக்க மாட்டார். என்னால் ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை கூட செய்ய முடியலங்க. என் மனைவி அவ்வளோ டார்ச்சர். அவருக்கு அவர் என்னை கேட்டது என்னென்னா, உங்கள் இந்து மதத்தில் என்னென்ன பரிகாரம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள், நான் போயிடணும். நான் சொன்னேன், ஏன்னா ஒரு மதத்தோட வழிபாட்டை அடுத்த மதத்தை திணிக்கக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூல். நான் எப்பயுமே சர்ச்சு வழியாக போகும்போது பிதா சுதா பரிசுத்த ஆவின் பெயராலே ஆமீன். அதிகமான நண்பர்கள் வியாபார ரீதியாக தொடர்பு இருக்கவங்க அலிப்பூர்லேருந்து, ஜெய்ப்பூர் அலிப்பூர்லேருந்து, நான் ராசிக்கல் ரத்ன வியாபாரம் பண்ணுறதுனால அவங்க தொடர்பு தான், இஸ்லாமிய சகோதர தொடர்பு தான். அவ்வளோ ஒரு நல்லவங்க எல்லாருமே. சில அரசியல்வாதிகள் தான் அது மாற்றி, அது வேற கதை, வேண்டாம். அவர் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. அப்போது அவருக்கு அந்த குறை, வசதி இருக்குது, பண வசதி இருக்குது, நீ அம்மாவுக்கு செஞ்சால் என் கூட வராத அப்படின்றது. ஒரு சின்ன வயசு, 36-38 வயசு தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிறவியே வேண்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு அடிமாடு, ஒரு மாட்டு மேலே சுமையை தூக்கின்னு போவோம், அதுக்கு உணவு கூட சரியாக கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையை நான் வாழ்ந்துனுக்கிறேங்க. எல்லாத்தையும் இழந்துட்டேன். கடன் விஸ்வரூப கடன். எப்படி கடன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. கன்னிராசினியர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரி பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வாழ்க்கையில் தேவை பணம். அது இருந்தால் 90% பிரச்சனை சரி பண்ணிடலாம். ரெண்டாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம், தாம்பத்திய உறவில் சந்தோஷம். வெறும் தாம்பத்திய உறவு மட்டும் வாழ்க்கை அல்ல, ஆனால் அவங்கள அன்பை பகிர்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு கவசம் மாதிரி, கணவனுக்கு மனைவி கவசமாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் கவசமாக, அப்படி ஒரு அன்போடு இருக்க வேண்டும். அந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை. என் கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு போயிட்டாரு. என்னுடைய மனைவி குழந்தைய கூட்டிட்டு இன்னொருத்தர் கூட லிவிங் டுகெதர் வாழ்ந்துங்கிறாங்க. நான் கெஞ்சி கூப்பிட்றேன், வரல. என் மனைவி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி சிலர், எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கலங்க, நான் தயாராக இருக்கேங்க. நான் செய்யும் தொழிலில் என்னை அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் நீ தான் ஸ்கில்டு ஒர்க்கர், நீ தான் மிகப்பெரிய வேலைக்காரன்னு சொல்லுவாங்க. எனக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன். இது உண்மையான சம்பவம். நான் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர். அவர் சென்னையில் அவர் இன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டு டீ கடை வைக்கலாமா, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாமா, செய்யும் தொழிலே தெய்வம், எந்த தொழிலையும் நான் கேவலம் சொல்றதில்லை. அவருக்கு அங்கே டார்ச்சர், அப்படிப்பட்ட டார்ச்சர். இப்படி வேலை செய்யற டார்ச்சர், வேலையே வருமானமே இல்லை, ஃபைனான்சியலாக பாதிக்கப்பட்டவங்க, இன்னொன்று உடம்பு சரியாமல் பாதிக்கப்பட்டவங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் பொதுவாக எல்லா ராசிக்கும் சொல்லி உறவுகள் பொக்கிஷங்க. ஒரு நல்ல அதாவது ஒரு ஜாதகருக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படியே தன்னுடைய தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாரோ ஒன்றுன்னா அப்படியே அவங்கள தூக்கி விடுற நிறைய, இந்த ராசி மட்டும் எல்லா ராசியும் நான் பார்த்துருக்கேன். அப்போ உறவுகள் அழகாக வச்சுக்கிட்டா கிரகதோஷங்கள் வரும்பொழுது அவங்களுடைய அரவணைப்பு சும்மா தட்டி கொடுத்து அப்படி இருந்தாலே, ஆறுதல் இருந்தாலே அவங்க வெற்றி அடைஞ்சிடுவாங்க. சரி, நல்ல நண்பர்கள், 4 நண்பர்கள் வேணும். அது இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கெட்ட நண்பர்களாக இருந்தால் வாழ்க்கையாக அழிஞ்சிடும். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு நோய் இருக்குது, என் மனைவிக்கு நோய் இருக்குது, எனக்கு நோய் இருக்குது, வருமானம் பத்தலை, கடன் நிறையா இருக்குது. இப்போ மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கும் கடன் வாங்குறேன், அதுக்கும் பதில் சொல்ல முடியல, நோய் என்ன வாட்டுது. இப்படி பலவிதமான அவஸ்தைகளை இந்த ராகு கேது என்ற பாம்பு கொடுத்தது. எனக்கு நிறைய மாணவர்கள் என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு படிப்பு என்ன தெரியல சார், நல்லா படிக்கிற பையன் அந்த என் பொண்ணு திடீர்னு படிக்க மாட்டுறாங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆனிருக்காங்க, நல்லா படித்து வந்தவங்க, இந்த ராகு கேது சொல்லுவாங்க. அது இப்படி பலவிதமான, நான் பொதுவாக இந்த பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாகவும்
இது யதார்த்தமான உலகில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். எல்லா ராசியாக இருந்தாலும் சரி. அதுவும் எனக்கு நான் வந்து என் காதில் காலைல 7 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கஷ்டங்களை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பணம் வந்து இருந்தால் ஒரு 70% தீர்த்துடலாம். ஆனால் மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மனைவியிடம் சண்டை, மனைவி கிட்ட பேசுறது இல்லை. வீட்டுக்கு எந்த நண்பர்கள் வந்தாலும் மனைவி திட்டி அமைச்சிடுறாங்க. எனக்கு இன்னும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நான் பெரிய அதிகாரியாக இருக்கேன், பணத்துக்கு குறைச்சலே கிடையாது, செல்வம் கோடி கோடியாக இருக்கு. நான் சந்தித்த ஒவ்வொரு அனுபவங்கள் தான் அதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக நாளையிலிருந்து அடுத்த மாதம் மே 18 வந்து பொதுவான நிறைய பஞ்சாங்கம் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், சீனிவாச பஞ்சாங்கம், நிறைய பஞ்சாங்கம் ஒவ்வொருத்தரும் ஒன்றுது. ஆனால் நான் திருநாகேஸ்வரம் நாளைக்கு நடக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ராகுஸ்தலம், ராகுஸ்தலம் திருநாகேஸ்வரம். ராகு கேது ஸ்தலம் வந்து திருக்காளாஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், நாகர்கோயிலில் வந்து அந்த சர்பத்துக்குன்னு கோயில், நாகராஜா கோயில், இது மாதிரி நிறைய கோயில் இருக்குது. நிறைய அம்மன் ஸ்தலங்களை வணங்கினால் நாக தோஷங்கள் நீங்கும். விஷ்ணு பகவான் வந்து பாம்பு மேலே தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். நீங்கள் நிறைய ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும். அந்த பாம்பு தோஷங்களை, ராகு கேது தோஷங்களை தடுக்கக்கூடிய அதிக சக்தி மகாவிஷ்ணு பெருமாளுக்கு உண்டு. இந்த ராகு கேது தோஷங்கள் போகிறது, அந்த கோயிலுக்கு போகும்போது நல்லது நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. ஜோசியம் பார்த்த உடனே எதாவது மாறிடாதுங்க. ஜோசியம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன நமக்கு என்ன சுய ஜாதகத்தில் நமக்கு என்ன இருக்கு, என்ன லக்னம், நம்ம உத்திர நட்சத்திரமா, அஸ்த நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமா. அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து சந்திர பகவான் அதிபதியாக இருப்பார், உத்திர நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் அதிபதியாக இருப்பார், சித்திரைக்கு வந்து செவ்வாய் அதிபதியாக இருப்பார். உங்கள் லக்னத்திலிருந்து உங்களுக்கு திசை நடக்கும். அந்த திசை வந்து எந்த திசை நடக்குது, ஏன்னா ஒரு ரோட்ல இருக்காங்கன்னா, ஒரு தெரு இருக்குன்னா, அந்த தெருவில் வந்து எல்லா ராசிக்காரங்களும் இருப்பாங்க. எல்லாரும் கன்னிராசியா இல்லை, அதில் பாதி பேர் கன்னிராசி பில்டிங் மேலே பில்டிங் கட்டுறத நான் நேரடியாக பார்த்துன்னு வரேன். இதே இடத்துல நான் இருக்க இடத்துலயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், சந்தோஷத்தில் மிதக்கும் கோடீஸ்வரர்கள் கன்னிராசி. அவங்கெல்லாம் வந்து பதிவு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பார்க்க தேவையில்லை. உடம்பு சரியில்லைன்னா தான் டாக்டர்கிட்ட வரணும். இப்போ தேவையில்லை. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தான் இதில் வந்து உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, உங்களை குப்பையாக தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, சொல்லியிருக்காங்க, என்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்காங்க. குப்பையாக தூக்கி போடுவாங்க, கூட இருந்தே முதுகில் குத்துவாங்க. நான் பார்ட்னராக இருந்தேன், என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து பார்ட்னராக வச்சேன். அந்த சொந்தக்காரர் தினம் பணத்தை தேடி ஒரு நாள் மாட்டிக்கிட்டாரு. அதை மாட்டினவன அந்த பழியை அவர் தூரத்து சொந்தம் எடுத்துக்கலாம், ஒரு நேரன்ட்டு பங்கிட்டுக்குது. அந்த பழியை வந்து என் மேலேயே போட்டாருங்க. என் மேலேயே போட்டு என்ன குற்றவாளியா மாட்டிட்டாரு. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். அவரு நாணயஸ்தனா மாறிட்டாரு. இப்படி பலர். என்னுடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை, என்னுடைய மகனை கூட நான் பார்க்க முடியல. அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு கண்ணீர் விடும் தம்பி. இன்னொரு சிஸ்டர் அவங்களும் ஒவ்வொரு வாட்டியும் பதிவு செய்வாங்க, என்னுடைய கூட பிறந்த அண்ணன் சாவணும், என் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டான், அவன் செத்தாதான் எனக்கு சந்தோஷம்ன்றது. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 6 மாசத்தும் 1 வருஷம் முன்னாடி போட்ட பதிவில் வரிசையாக போட்டிருப்பாங்க. இது வந்து கன்னி ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வரும். சொந்தக்காரங்கிட்ட வந்து ஒரு மகள்கிட்ட வந்து கடினமாக நடந்துக்கிட்டா பின்னாடி வாழ்க்கை அப்பா அம்மாவுக்கு நரக வாழ்க்கை. பிள்ளைகளை வந்து அப்படியே ஒரு அரவணைச்சு நண்பர்கள் போல அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழகினா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கக்கூடிய மகனோ மகளோ அவங்க நடக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அவங்ககிட்ட பகிர்வாங்க. எனக்கு இது நடந்தது, அது நடந்ததுப்பா. அப்போ ஒரு அப்பாவாக, ஒரு தாயாக நம்முடைய ஆலோசனை சொல்லலாம். அதே மனைவியை தக்க வச்சுக்கல. நிறைய பேர் கன்னிராசினியர்களுக்கு மனைவி கிட்ட பிரச்சனை, கணவன்கிட்ட பிரச்சனை. கணவன் துரோகம் பண்ணாருங்க, நான் ஒண்ணுமே செய்யலைங்க,
அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டை விட்டு விலகிட்டாரு. கடைசியில் இன்னொரு பெண்ணுக்கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி பலவிதமான கஷ்டங்கள். நான் வேலை செய்கிற இடத்துல என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் தூக்கு போட்டு சாவலாமான்னு இருக்கு அப்படின்னு நிறைய பேர்கள். இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மெல்ல 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 நல்ல மாற்றங்கள் நகரும். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு 6ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்து உள்ளார். நிறைய 6ஆம் இடம் வந்து பாப கிரகங்கள் சனி பகவானும் ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து அமர்வது நல்லது. ராகு எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சக்திகளை உங்களுக்கு வழங்குவார். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீட்டில் ராகு, சனி பகவான் வீட்டில் ராகு வர்றது ஒன்றும் கெட்டது ஒன்றும் கிடையாது, யோகம்தான். அடுத்த மாதம் குரு மாறுகிறார். இயற்கை சுபரான எல்லா ராசிகளுக்கும் நல்ல வாழ்க்கையையும் நல்ல வேலையையும் நல்ல குழந்தையையும் புத்திரகாரகன் அவர் தான். செல்வத்தையும் நோய் இருந்தால் நோய் தீர்க்கும் கடவுளாக குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகத்திற்கு எஜமானாக குரு தட்சிணாமூர்த்தி பகவான் சிவபெருமானின் மறு அம்சமாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி பகவான் அவர் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்தால் பதவி போயிடும், வேலை போயிடும், அதை அப்படின்னு பதவி நாசம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து அதாவது ஜாதகத்தில் வலுவான திசை நடந்தால் அதெல்லாம் நடக்காது. இன்னொன்று வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து தங்கத்திற்கு அதிபதியான குரு பகவான் வந்து அமர்றாரு. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சுயஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வருமே தவிர, அந்த பிரச்சனைகள் வரும் என்றால் எப்படி வரும்? நம்ம பேசுகிற பேச்சில் வந்து கோபமாக பேசினா வாழ்க்கை வேஸ்ட்டு. கோபத்தில் என் வாழ்க்கையை இழந்தேன் நிறைய பேர் என்று சொல்லியிருக்காங்க. கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கோபப்படுவாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சளி தொல்லை இருக்கும், சைனஸ் தொல்லை இருக்கும், பயப்படுவாங்க, தைரியமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. திடீர்னு யாராவது திட்டாங்கன்னா கோவப்பட்டா கூட ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க சரியாயிடுவாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள். எல்லா ராசியிலும் கெட்டவர்களும் உண்டு, நல்லவர்களும் உண்டு. அதனால நிறைய பேர்கள் எனக்கு அதை பதிவு போட்டாங்க, என்ன கன்னிராசிக்காரன் தான் ஏமாத்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அப்படி இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லா ராசியிலும் உண்டு. ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, அந்த புத்திநாதன் யார்? அந்த புத்திநாதன் யார்? யார் 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 அந்த சார் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி யார் அந்த புத்திநாதன்? அவரை வந்து நம்ம அந்த கிரகம் எது, அந்த கிரகத்திற்கு உண்டான அதிதேவதை எது, அதை வணங்கினால் நமக்கு நல்லது நடக்கும். கன்னிராசிக்கு சூரிய பகவான் விரையாதிபதி உச்சம் பெற்று உள்ளார். அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்படும், அரசாங்கம் மூலமாக சில நன்மைகள். இப்போ இந்த குரு ராகு இன்னைக்கு வந்திருக்காரு இல்லையா, ராகு என்றாலே என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா பணமழை பொழியக்கூடிய இன்லீகலா, அதாவது இன்லீகல்னா வந்து தப்பான ஒரு கொள்ளடிக்கிறது அது கிடையாது. ஒரு உழைப்புக்கு மேலே வரக்கூடிய அதிகமான வருமானம். ரியல் எஸ்டேட்டு எதுலேயும் எல்லா வியாபாரத்துலையும் ஒரு காய்கறி வேணால் 50-50 லாபம். நம்ம நினச்சிடும் காய்கறி வியாபாரம் வந்து ரொம்ப ஒரு அதில் சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி சம்பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து மார்ஜின் 50-50. அன்னைக்கு அங்கேருந்து வாங்கிந்து அவங்க உழைப்பு அதிகம், உழைப்பு அந்த வேர்வை கொட்டு வெயிலில் உட்காந்து நிற்பாங்க. ராகு நிறையா வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாளை வரக்கூடிய ராகு உங்களுக்கு வாய்ப்பை இலகுவாக கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார், மாணவர்களுக்கு யோகத்தை கொடுப்பார். குருவோட பார்வை ஆரம்பிச்சிச்சுன்னா ராகு மேலே படப்போகுது. குரு பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை வருவதால் மனைவி கணவன் வாழ்க்கையில் உள்ள ஒரு சிக்கல்கள் தீரும். அது வந்து கிரகங்கள் மாறும் பொழுது உடனே அதான் வந்து நம்மளை சேர்த்து விட்டுறாது. நம்ம மாறணும். கிரகங்கள் மாறும்போது நம்ம மாறணும். நம்ம மாறி சில இடங்களில் மன்னிப்பு கேட்கறது, மனைவியுடன் கணவன் மன்னிப்பு கேட்பது தவறல்ல. கணவனிடம் மனைவி மன்னிப்பு கேட்டு வாங்கினா அவங்க தான் உடனே வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் மாதிரி, அந்த 2 சக்கரம் நல்லா இருந்தால் தான் வண்டி ஓடும். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும்.
அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீரும். மாணவர்களுக்கு யோகம் நிச்சயம் நல்ல மாற்றங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது அந்த காலேஜ் கிடைக்கும். எந்த காலேஜ் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு எந்த ஒரு லோனும் கிடைக்கல, லோன் கிடைக்கும். எனக்கு இல்லை வயதில் பெரியவர்கள் ஹவுசிங் லோன் வேணும், வீடு விற்கணும், எனக்கு இந்த வீடு விற்க முடியாமல் கன்னிராசினியர்கள் கஷ்டப்பட்டது நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ அந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம். வீடு விற்றுறோம், வீடு விற்று கடன் அடைச்சிட்டு புது வீடு வாங்கிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. நிறைய நல்ல மாற்றங்கள். ஒரே ஒரு உதாரணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் வந்து ஒரு சின்ன பதிவு, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இது கதை விடுறதெல்லாம் கிடையாது, அனுபவம். நான் வந்து எஸ்எஸ்எல்சி ஃபெயில்டு, பெருமையாக சொல்லிக்கிறேன். எனக்கு என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன் குருநாதர், அவர் பேர் கணேசன் ஆச்சாரி, எனக்கு குருநாதர் அவர் தான். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அவர் தான் காரணம். அந்த அவர் அதாவது எங்கே நம்ம சூழ்நிலை சேர்றோமோ அந்த குணங்களை நம்ம கற்றுப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கிரிக்கெட்டை வந்து ஒரு அப்பா எடுத்துன்னு போய் பசங்களுக்கு காமிச்சிருந்தா அந்த பையனுக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஃபுட்பால்னா ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நாட்டியம் டான்ஸ்னால் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுமாதிரி நான் இந்த லீவ் டைமில் எங்கள் அப்பா கடைக்கு எங்கள் அண்ணன் கடைக்கு போகும்போது அந்த அன்றைக்கி வந்து நான் கோல்டு ஒர்க்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு மெல்ட்டிங் வேலை, கோல்டு மெல்ட்டிங் பண்ணுற ஒர்க்கில் பண்ணியிருந்தேன். 16 வயசில் 3 மாதத்தில் வேலை கற்றுக்கிட்டேன். எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குரு அவர் தான் எங்கள் அண்ணன், என்னுடைய மூத்த சகோதரர் அவர். அவருக்கு நான் 5வது. அடுத்து பார்த்தீங்கன்னா 17 வயசில் கடை வச்சேன். 17 வயசு கடை வச்சேன். 19 வயசில் 2 இடம் வாங்கினேன் ரெட் ஹில்ஸில். 19 வயசில் 24 வயசில் எனக்கு எங்கள் அண்ணன், இன்னொரு அண்ணன் இருந்தார், அவருக்கு கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த ஒரே வருஷத்தில் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கினேன். கல்யாணம் பண்ண ஒரே வாரத்தில் கார் வாங்கினேன். கார்லேயே பார்த்தீங்கன்னா அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு கையை வெளியே விட்டுக்கிட்டு சூட்கேஸில் ஃபுல்லாக பணம். இது நீங்கள் வந்து இங்கே இந்த நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்னை பற்றி தெரியும். அப்படியே ஒரு நாளைக்கு 1 சவரம் எனக்கு வருமானம். திடீர்னு ஒரு சிட்டு ஃபைனான்ஸு டெய்லி 1 லேக் சீட்டு, 2 லேக் சீட்டு, 100 கிராம் கோல்டு சீட்டு, 200 சொல்லிட்டு, அதாவது ஏலேருந்து Z வரைக்கும் வந்து திருப்பும் A1 A2 மாதிரி சீட்டு ஃபைனான்ஸ் நடத்த ஆரம்பித்தேன். அதுலேயும் கொடி கட்டி பாருங்க 800 பேர் என்கிட்ட தொடர்பு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் நான் சந்தித்தேன். என்னை வந்து 98 அது நல்ல சிறப்பாக போச்சு. 2000 பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கோடி ரூபாய் மேலே லாஸ் ஆச்சு. லாஸ் ஆனவுடனே நான் யாருக்கும் இன்ன வரைக்கும் 1 பைசா கடன் அதாவது பாக்கி கிடையாது, யாருக்கும் பாக்கி கிடையாது. நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சில உயர்ந்த, அதாவது வசதியான நண்பர்கள்லாம் வந்து நிறைய பேர் என்னோட பழக்கம். சீட்டு ஃபைனான்ஸ் இருக்கிறதுனால அந்த காலத்திலேயே 5 லட்சம் கொடுன்னா 10 லட்சம் கூட கொடுக்க தயார். என்கிட்ட கொடுப்பாங்க. நான் வாங்க மாட்டேன், கடை வாங்க மாட்டேன். அவங்களே வந்து வச்சு நீங்கள் எனக்கு மேலே பண்ணி கொடுங்கன்னுவாங்க. அப்படிலாம் வாழ்ந்தோன்னே ஒரு மிகப்பெரிய என்கிட்ட வாங்கினவங்க, ஃபைனான்ஸ் வாங்கினவங்க என் டைம் மாறும் பொழுது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் சிட்டு நடத்தும் போது கடைசியாக சீட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சீட்டு போட்டாங்களோ, சீட்டு முடியும் பொழுது 6 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு 12 மணி, 1 மணி, 2 மணி படி டோர் டெலிவரி நாணயம் காப்பாற்றின்னு சொல்லி அதை கொடுத்தேன். இது வந்து நான் கன்னிராசி அல்ல, இது எல்லா ராசியருக்கும் இது மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும். இதுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே அமைதி ஆகிட்டேன். எப்படி பணம் எனக்கு கொட்டுச்சோ அப்படி என்னை வந்து வறுமை என்னை கொட்டுச்சு. அப்படியே எனக்கு வர வருமானம் எல்லாம் நின்று போயிடுச்சு. 0 ஆகிட்டேன், வெறும் 0. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில். இது வந்து வீட்டுக்குள்ளே போகும்பொழுது, என் வீட்டுக்குள்ளே போகும்போது அதுக்கப்புறமா காரை விற்றாச்சு. வீடுலாம் இருக்குது,
அதை ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சொத்துக்கள் மாட்டிக்கிச்சு. மாடி வீட்டில் தான் இருக்க. மாடி வீட்டு ஏழை என்னவாங்களே அது எனக்கு பொருந்தும். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பத்துலேருந்து இதே மாதிரி ஒரு வெள்ளை சட்டை, இப்போ எப்படி இருக்கணும் அப்படியே தான். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் அப்படியே தான். வண்டி 2 வீலர் போயிடுச்சு. நடந்து 1.5 வருஷம் எங்கள் வீட்டுக்கும் என்னுடைய ஆஃபீஸுக்கும் வந்து 1.5 கிலோமீட்டர் தான், 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து வருவேன். வர வழியில் இந்த பகுதியில் இருக்கவங்களாம் வருவாங்க. அண்ணா என்னென்ன நடந்து போகிறீங்க? எங்கள் பாசையில் அண்ணன் அண்ணன் பேசிப்போம். இல்லை வாங்க ட்ராப் பண்ணி, இல்லைப்பா உடம்பு குண்டா இருக்க, வாக்கிங் போகிறேன்னு சொல்லி போவேன். அந்த பிரிட்ஜி மேலே ஏறும்போது என் கண்ணில் தானாக தண்ணி கொட்டும். என்னோட கண்ணீரை வந்து யாருக்கும் நான் காமிச்சது கிடையாது. இது வந்து ஏன்னா நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. மற்ற ஜோசியர்கள் பேசுறதெல்லாம் கேட்கும்போது அதில் கமெண்ட்டில் வரும், இவன் புருடா விட்றான், இவன் வந்து வருஷம் வருஷம் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு, இவன் சம்பாதித்து பார்க்குறான்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் புரிந்து நான் நல்லா இருக்கேன். இது எல்லாருக்கும் சொல்கிறேன். இது வந்து வெறும் வந்து ஜோசியம் பார்த்தாங்களோ கிரகம் மாறினாலோலாம் வந்து கிடையாது. கோச்சாரமாக கிரகம் மாறும்போது டெம்பரவரி டெவலப்மெண்ட் கிடைக்கும். கோச்சார கிரகங்கள் மாறும் பொழுது ஒருத்தன் அப்படியே சாவு கிடக்கிறான்னா, அடித்து சாவு கிடக்கிறான்னா, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு கையை கூப்பிட்டு காப்பாற்றி விட்டுப்போ, நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆனால் உயிரை காப்பாற்றி விட்டுருவாரு. அதுதான் அந்த கோச்சாரம். புரியுங்களா? அப்போ உயிரை காப்பாற்றி உனக்கு வழி காமிச்சு விட்டுருவாங்க. இதை போ, இந்த ரூட்டில் போய் நீ கரெக்டாக வருண்டு. அதுதான் கோச்சாரம். இப்போ ராகுக்கு எது பேச்சு, நாளைக்கு தான் அடக்கும். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் டிவி இல்லாமல் 1.5 வருஷம் இருந்தார். காரில் பணத்தோட ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபான்றது இன்னைக்கு வந்து, அந்த காலத்தில் ஒரு 10 சவரம் 116 கிராம் கோல்டு, 116 கிராம் 160 மில்லியன் வரும். அது வந்து நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா தான். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறதுக்கு எத்தனோ ஒரு 2 கோடி 3 கோடி வரும். அப்படி ஒரு பணத்தால் யாருக்கும் நான் பாக்கியில் என் காசு தான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிறேன் தவிர அடுத்தவங்க காசு நான் சாப்பிட்டதே கிடையாது. அது நான் என்னை சுற்றி இருக்க நண்பர்கிட்டையும் சரி, ஹோட்டலுக்கு போனால் கூட நான் எடுத்து முதல்ல 10 பேர் கூட நான் எடுத்து கொடுத்துருவேன். சொந்தக்காரங்களோட சரி, சொந்தக்காரங்கிட்ட கூட எனக்கு கஷ்டத்தை நான் வெளியே காமிச்சிக்கவே இல்லை. கஷ்டப்படுறதுன்னு தெரியும் அவங்களுக்கு. நான் யார்ட்டையும் போயிட்டு எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு காசை கூட இது வரைக்கும் கேட்டது கிடையாது. என் பணமே வெளியே அப்படியே இறைச்சி கிடைச்சிருந்தது. அந்த ஒரு 25-30 வருஷமா பார்த்தீங்கன்னா என்ன என் வாழ்க்கையில இப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு 30 வயசுல ஒரு ஆம்பளை வந்து எந்திரிச்சு நிற்பான். நின்று நான் யாருன்றதை காட்டுவான். கிரகப்பிரவேசம், வீடு வாங்குறது. என்னுடைய வயசுல இருக்கவங்களாம் வீடு வாங்கினாங்க, அதை வாங்கினாங்க, இதை வாங்கினாங்க. பேசும்போது என் மனசுல அப்படியே புழுக்கமா இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டாங்க. வெறும் 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டான். இன்னைக்கும் ஞாபகம் வருது. ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் கொஞ்சம் செலவாகும் இல்லையா? ஒரு 500 ரூபாய்க்கோசரம் என் வாழ்க்கையில் 5 லட்சம் 10 லட்சம்லாம் ஃபைனான்ஸ் பண்ணவன். என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ இருந்தது, வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ இருந்தது, செக் இருந்தது. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நேரம் வந்து ஒரு மனுஷன் நான் தான் பண்ணேன், நான் தான் ஜெயித்தேன், நான் தான் இதெல்லாம் உருவாக்கினதெல்லாம் சும்மா. உங்கள் உழைப்புக்கு எப்பயுமே வந்து உயர்வு கிடைக்கும். உழைப்பால் உயர்ந்த பணக்காரர்கள்லாம் எவ்வளோ பேர் அமைதியாக அடக்கம் ஒடுக்கமாக இருந்துக்கிட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் மற்றவங்களை காயப்படுத்தாமல் நோக்கடிக்காமல் சிறப்பாக வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை உணர்ந்தவங்க. புரியுங்களா? அப்போ நான் வந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடுச்சு. என்னை யாராவது வந்து கேட்டால் என்னால் தாங்க முடியாது. இது வரைக்கும் 1 ரூபா பாக்கின்னு நான் இந்த 40 வருஷமா இருக்கேன், யாரும் வந்து என்கிட்ட கேட்டது கிடையாது. பாக்கின்னு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வீடு இருக்கக்கூடாது. அப்படி பயந்தான், வாழ்க்கையில் பயந்தான். வீட்டுக்கு போகும்போது நான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா என்னுடைய அன்பான மனைவி லதா அவர்கள் தான். அவங்க தான் என்னை வந்து நான் சொல்றது இல்லை, அந்த கணவன் மனைவி அன்புன்றது எந்த கிரக தோஷங்கள் வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்களுடைய அன்பால் நான் வந்து அப்படி நிமிர்ந்து நின்னேன். அவங்க எங்க பாடுங்களா, பண்ணுங்க கவலைப்படாதீங்க, சரியாகும், இதாகும். அவங்களுக்கும் ஜோசியம் நல்லா தெரியும். பக்கா எனக்கு குருவே அவங்க தான். அவங்க நல்லா தெரியும். சரியாகும் விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஒரு போரில் ஒரு சக்கர வேகத்தில் மாட்டிக்கிட்டா 100 பேர் வந்து கத்தி அந்த ஈட்டியில் குத்துறா மாதிரி
இதில் வந்து எல்லாமே என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என் மூலியமா ஆதாயம் பெற்றவங்க எல்லாமே நான் ஏதோ நல்லா இருக்க மாதிரி என் மேலே முதுகில் போட்டு சுற்றி குத்துவாங்க. அத்தனை பேர்கிட்ட தப்பிச்சு வெளியே வந்தேன். நான் எந்த சொந்தக்காரர்கள் காலில் நிக்கல போய் என்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே சரி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பார்க்க என்னால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நான் யாருக்கும் கொடுத்ததுக்கு இல்லை. என் நண்பர்கள்ட்டையும் சரி, என் நண்பர்கள்ட்ட கேட்டால் பணத்தை உடனே எடுத்து கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டேன் எப்படி கொடுக்க முடியும்? கடன் கொடுக்க முடியாது. கடன் தாங்க எமன் ஒருத்தனுக்கு. எத்தனை பேர் தூக்கு போடுறாங்களே, ஏன் தூக்கு போடுறாங்க? மானஸ்தன். பணம் கொடுக்கல, அசிங்கம் பண்ணுவான், பொண்டாட்டி பற்றி பேசுவான், அம்மா பற்றி பேசுவான், கெட்ட வார்த்தைகளை பேசுவான், அவமானப்படுத்துவான். 4 பேர் பார்த்தா அதோட வாழ்க்கை என்ன ஆடுறதுக்கு? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 500 ரூபாய்க்கு நான் போய் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு நான் போகும்போது மழை பெஞ்சிச்சு. 2 மணி நேரம் மழையில் நின்னேன். ஒருத்தர் வீட்டு வாசலில் வெளியே அவங்க வந்து என்னடா நைட்டு இருட்டு, மழை பெய்யுது, ஜோனு 10:30 மணி, எவனை திருடுகணும் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பார்க்குறாங்க. அப்புறமா அவங்க என் மூஞ்சி பார்த்து நினச்சாங்க தெரியல, வந்து திறந்து உள்ளே வந்து உட்காருங்க. அது ஏதோ கடவுளோட அனுகிரகம் வந்து உட்கார வச்சு ஒரு 1.5 மணி நேரம் மழை. காஃபி கொடுத்தாங்க, நான் வாங்கலை, சாப்பிடல. இல்லைங்க நான் இல்லை, எனக்கு அதெல்லாம் வந்து அடுத்தவங்ககிட்ட போயிட்டு உடனே சாப்பிட்றதுக்கு படுது. அது நான் அதை கேவலமாக நிற்கல, அவங்க காட்டின அன்புக்கு வேண்டின்ட்டு. அப்படி இருந்து அந்த திரும்பி அந்த 500 ரூபாய்க்கு வந்து 3 மணி நேரம் போராடி வந்து வீட்டுக்கு கொடுத்து. இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இல்லை, இன்னொரு குடும்பம். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார். அவருக்கு அந்த குடும்பத்துக்கு எங்கள் அப்பா அம்மா இப்படி வந்து அவங்கள எல்லாத்தையும் பார்த்துக்கணும். 97 எங்கள் அப்பாவுக்கு பெரலிஸ் அட்டாக் ஆகிப்போச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 5 நாள் 20 நாள். இந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க, எங்கள் சொந்தக்காரோட பார்ப்பாங்க. 20 நாள். காளியப்பா ஹாஸ்பிட்டல் இரணியா ஆப்ரேஷன், விஜயா ஹாஸ்பிட்டல் வாட்டர் பெட்டில். இப்படி அந்த காலத்தில் 15 லட்சம். அன்னைக்கு வந்து 15 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் 1 லட்சத்தில் ஒரு வீடு வாங்கிடலாம். ஏறக்குறைய மொத்தமாக கட்டலை, ஒவ்வொரு வாட்டியும் போனால் 1.5 லட்சம் 80,000. அப்படி 13 வருஷம். இவ்வளோ பிரச்சனை இல்லை எங்கள் அப்பாவுக்கு. இவ்வளவும் எனக்கு என்னுடைய கையை பிடிச்சின்னு என் ஒய்ஃப் எனக்கு துணையாக இருந்தாங்க. இல்லாட்டி நான் எப்பயோ வந்து சுவாகாயிட்டு இருப்பேன். ஒரு வாட்டி வீட்டுக்கு போகும்போது எதுவுமே ரொம்ப பயந்துட்டேன். வீட்டுக்கு போகும்போது என்ன வாழ்க்கை முடிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணிக்கு எந்திரிச்சு நான் எதுவும் அந்த முடிவெல்லாம் வரல. அப்படி யோசிக்கும் போகும்போது அப்படி திரும்பி பார்த்தா என் குட்டிங்க என்னுடைய எனக்கு இன்னொரு நான் ஒரு என்ன பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு பிள்ளைகளை பெற்றோம். நான் 3 குழந்தைங்களும் என்னை கொஞ்சுங்க. இன்றைக்கும் ஃபோன் பேசும்போது ஐ லவ் யூ அப்பா. 31 வயசு பொண்ணு எனக்கு ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி வைக்கும். வீட்டில் இருக்க இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் அப்பா பேசும்போது டேடி சொல்லி பேசுவோம். பையனை ப்ரோ தான் கூப்பிடுவேன். இவங்கெல்லாம் வந்து அவங்க முகத்தை பார்க்கும்போது வரிசையாக ஒரே முகம். இவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? என் ஒய்ஃபு ஒன்றுமே தெரியாமல் ஒரு அப்பாவி அது. அவங்களும் தூங்குறாங்க. வெறி சம்பாதிக்கணும். ஒரு மனுஷன் வந்து ஓடணும், பணம் சம்பாதிக்கணும். தன்னுடைய மனைவி குடும்பத்தை காப்பாற்றுறவன் தான் ஆம்பளை. அதாவது பிரச்சனைகள் இருக்கு, அவங்கள பற்றி பேசலை, நல்ல ஒரு கணவரை சொல்கிறேன். அப்படி யாருக்கிட்டுமே இது பண்ண இங்கே வருவாங்க, எல்லாட்டையும் சிரிச்சு பேசி நிற்பான்னு இப்படி பேசி நிற்பேன். எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி நாங்கள் இங்கே சனிக்கிழமை பெருமாள் கோயில் போவோம். நடுப்புற வந்துட்டு என்னங்க இவ்வளோ சிக்கல், இவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிறீங்க. எனக்கு கடவுள் அதை கொடுத்துருக்காரு. எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பாட்டு பாடுவேன், வீட்டுக்குள்ளேயே பாட்டு பாடுவேன். அதாவது நிறைய பணம் சம்பாதிச்சாலும், ஒரு நாளைக்கு 10 லட்சம் நான் சம்பாதிச்சாலும் அப்படியே தான் இருப்பேன். 10 லட்சம் லாஸ்லாம் அப்படி தான் இருப்பேன். இப்போ 2017 ஒரு நண்பன் ஒருத்தன் முதல்ல கொடுத்தான் 400 கிராம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு 50 சவரம் நகை எடுத்து வச்சேன். பார்த்த உடனே அண்ணா கொடுங்கண்ணே, நம்ம வியாபாரம் போடுறோம், அதில் போய் லாபம் வரும்ண்ணே. உங்கள் பொண்ணு இப்போ வந்து +2 தானே படிக்குது, 3 வருஷம் இருக்குதுண்ணே, நான் கொடுத்துறேண்ணே. 6 மாதம் லாபம் கொடுத்தா அதுக்கப்புறமா சுவாக ஆகிப்போச்சு. அது மாதிரி நிறைய பேரெல்லாம் ஏமாற்றப்பட்டேன். ஆனால் என் தன்னம்பிக்கை நான் விடலை. ஒரு அட்வொகேட் சொன்னார், என் பேரை சொல்லி, வைரமாச்சார் நீங்கள் இருக்க இடத்துல நான் செத்து போயிட்டு இருப்பேன், நான் சூசைட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படி நீங்கள் வந்து மீண்டீங்க? எப்படி இப்படி வந்தீங்க? இப்போ ஒன்றும் கடவுளுக்கு புரியத்தில் சந்தோஷமாக நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லை. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நல்லா இருக்கேன்.
நான் வந்து இனிமே தான் என் வாழ்க்கையை ஆரம்பன்ற ஒரு வாழ்க்கையை வந்து 45 வயசுல நான் இது பண்ணேன். 45 வயசுல, அதாவது 16 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் உழைப்பு, நடுப்புற 15 வருஷம். நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, எனக்கு எதுவுமே நடக்கல, என் ராசி வீணா ராசி, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, இந்த ராசியில பிறக்கக்கூடாது, அப்படி இப்படி நிறைய பேர் அவங்களுடைய பதிவில் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நான் 15 வருஷம் அப்படியே இருந்தேன். 15 வருஷம் அப்படியே ஒரு குகைக்குள்ள இருக்க மாதிரி இருந்தேன். ஆனால் இதே மாதிரி தான் இருப்பேன், இதே மாதிரி தான் எப்பயுமே இதே மாதிரி தான் இருப்பேன். எப்பயுமே வந்து என்னுடைய தோற்றத்தை நான் வந்து இது வந்து மற்றவங்களை வந்து கவரத்துக்காகலாம் இல்லை. நான் என் கண்ணாடியில் பார்த்தா எனக்கு வயசானுச்சு எனக்கு தெரியக்கூடாது, ஏன்னா என்னால் அப்புறம் ஓட முடியாது. நான் அப்படியே இருந்தேன்னா எனக்கு வெள்ளத்தாட்டெலாம் விட்டுன்னு இருந்தேன்னு, ஐயோ வயசாகி போச்சு அப்படின்னு உடம்பு நட தளர்ந்துடும். நான் நடக்கிறது அன்னைக்கு எப்படி 16 வயசுல வந்து நான் என்னுடைய உழைப்புக்கு நான் முக்கியம் கொடுத்தனும், இன்னைக்கு நான் உழைப்பு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறேன். தொடர் முயற்சிகள், எத்தனை தோல்விகள், ஒரு மனிதன் சந்திக்காத தோல்விகளே இல்லை. நிறைய சொத்து சம்பந்தமான வழக்குகள், அதுல வந்து லட்சக்கணக்கில் 20 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி எக்கச்சக்கமா செலவு. அப்படியே ஒரு மனுஷன் என்னென்ன, இப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா, தன்னம்பிக்கையோடு இருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும், நீங்க ஜெயிப்பீங்க. ராகுகேது மாறுறாரு, என்னடா இது என்னுடைய பர்சனலை வச்சு இவ்வளோ நேரம் பேசிட்டு நினைக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் வந்து எத்தனோ முறை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா இரவு தூங்க மாட்டேன். என் பசங்க என் ஒய்ஃப்லாம் தூங்கிடுவாங்க, நான் பார்த்துக்கணும் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன். டிவி ஓடும், என்ன படம் ஓடுதோ தெரியாது, ஓடும். ஆனால் என்னுடைய சிந்தனைகள்லாம் அப்படியே கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணை பிடிங்கி எடுத்து போட்டலாமாக்கும். தூக்கம் வராது, படுத்தா தூக்கம் வராது. என்னடா நம்ம இப்படி மாறிட்டோமே, இப்படி ஏமாந்துட்டோமே வாழ்க்கையில், ஐயோ நமக்கு வந்து நம்ம உஷாராக இருந்தால் எத்தனையோ பண்ணியிருக்கலாமே, கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு சொந்த வீடாக வச்சுருக்கலாம், நம்ம வாழ்க்கை இப்படி தோத்துட்டோமே அப்படின்ட்டு. எப்படி ஏன் இதுமாரி ஆச்சு, எதாச்சு? எனக்கு வந்து இன்னி வரைக்கும் ஒரு சிகரெட்டு பழக்கமோ தண்ணி பழக்கம் கிடையாது. அதெல்லாம் தான் எனக்கு சோகம் ஆச்சுங்களா. அது வந்து என்னுடைய குறைகளை நான் வந்து நண்பர்கள்ட்ட இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவை சொல்கிறாங்க, எனக்கு இது மாதிரி இருக்குது, செத்து போகலான்னு இருக்குது. ஒரு நேற்று ஒருத்தருக்கு சார், வந்து போன வாழ்க்கை சார், இனிமேல் வந்தா அண்ணா, வாழ்ந்தா அண்ணன், செத்தா அண்ணன்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது மாதிரி டெய்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் என்பதற்காக இந்த பதிவு. ராகுகேது மாறுகிறார், செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் 11ஆம் வீட்டில். செவ்வாய் நீச்சம் பெறுவது கன்னிராசியை பொறுத்த மட்டில் நல்லது. 8 குடைவன் மறைந்த கிரகம் மறைவதால் நிலம் வீடு வாங்கும் வியாபாரம் செய்பவர்கள் அது யோகம் வரும். மனைவியை, கணவனாக இருந்தால் மனைவியை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசினியர்கள். அல்லது மனைவியாக இருந்தால் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. எல்லாருக்கிட்டையும் பிடிக்காத விஷயங்கள் இருக்கும், ஆனால் பிடிச்ச விஷயங்களை அதிகமாக எடுத்துங்க, அன்பு காட்டுங்க. இந்த வாழ்க்கை வந்து சும்மா ஒரு டிராவல், கண்ணை முன்னா இளமை போயிடும். இளமை நான் பார்த்து அப்படியே எல்லாமே தோட்டம் மாறி போச்சு, புரியுதுல. அதனால இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க. உங்க தோல்விகளை வந்து வெளியே பகிர்ந்துக்க, அதுவும் குறிப்பா சொந்தக்காரங்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்காதீங்க. நீங்க வந்து நீங்களே விழுங்க, நீங்களே எந்திரிங்க, எந்திரிச்சு ஓடினே இருங்க. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். ஒரே ஒரு நாள். 5 வருஷம் கஷ்டப்படுறீங்களா, 10 வருஷம் கஷ்டப்படுறீங்களா, 5 கஷ்டப்படுங்க. ஆனால் அந்த திசை, ஒவ்வொரு திசையும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த மட்டும் முதல் வந்து சூரிய திசை வரும் 10 வருஷம். அது நீங்கள் பிறக்கும் போது எத்தனை ஆண்டு காலம் இருப்பு இருக்குதோ பார்க்கணும். அதுக்கப்புறம் சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை, அதுக்கப்புறமா ராகு திசை 18 வருஷம், குரு திசை வரும். கன்னிராசிக்கு அப்படியே ஒரு சில, அதாவது 100%ல 80%க்கு 90%க்கு குரு தசை ஆகவே ஆகாது. குரு தசையும் குரு பக்தியும் அவங்க வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் பட்டுருவாங்க குரு தசை. அதுக்கப்புறமா சனி தசை யோகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் புதன் தசை 17 வருஷம், சனி தசை 19 வருஷம், நிறைய ஒவ்வொரு தசையும் வரும். அந்த தசைகள் உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் விரையாதிபதியாக அவர் இருந்துட்டாருன்னா நீங்க மாட்டிப்பீங்க. விரையாதிபதி தசை, மறைஞ்ச கிரக தசை, இல்லை பாதகாதிபதி தசை வந்தால் தான் மாட்டிப்பீங்க. கன்னிராசினர்களுக்கு இனிமேல் நல்ல மாற்றம் வரும். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். வெற்றிகளை, எத்தனை தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து சந்திங்க. ஒரே ஒரு வெற்றி, எல்லா தோல்வியிலும் க்ளோஸ்.
உங்களை யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்தா நீங்கள் தான் பைத்துக்காரங்க, நம்ம தான் பைத்துக்காரங்க. பதில் கொடுக்க வேண்டாம். பதில் கொடுத்தா அடுத்தது வரும், திருப்பி பதில் கொடுக்கணும். நம்ம அந்த டைமிங்கில் நம்ம வளர்ச்சியை விட்டுருவோம். அதான் சொல்லுவாங்களே, போட்டுவார் போற்றலும் தூட்டுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. அப்படி விட்டு உங்களுடைய வளர்ச்சி மேலே மட்டும் கவனம் வைங்க. உங்களுக்கு ஒரு காலம் வரும், உங்கள் நேரம் வரும். உங்களுக்கு நீங்கள் வளர்ந்தாலேயே அவங்களுக்கு அது பதிலாக தெரிஞ்சிடும். உங்ககிட்ட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நம்ம தொடர்பை துண்டித்து கொண்டோமே என்று அவங்க வருத்தப்படுறவங்களுக்கு நாம் வாழ்ந்து காட்டணும். பிடிக்காதவங்கள சந்தோஷமாக யார் இருக்காங்களோ உங்ககிட்ட சந்தோஷம், அவங்ககிட்ட பழக்கம் வச்சுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இந்த ரீல் நிறையா டிக்டாக் அது மாதிரிலாம் வருது இல்லையா, நிறைய அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அதிகமாக அப்படியே உயிராக பழகுறாங்க. கூட்டம் அங்கம்மா கூட்டம் போடுறாங்க நிறையா. அதுக்குன்னு ஒரு ஹோட்டலோ இல்லை கல்யாண சத்தமோ எடுத்து அவங்க சந்தித்து வெளியூர்லேருந்து தான் வந்து சந்தித்து ஒரு பண்ணுறாங்க. அப்போது அவங்க வாழ்க்கையில் பிடிக்காதவங்களே எல்லா சுற்றி இருக்கவங்களாம் ஆயிட்டாங்க. அதனால் ஒரு மனிதர்கிட்ட நல்ல விஷயங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் எதுக்குதோ அதை பார்த்துங்க. கெட்ட விஷயங்களை தூக்கி வெளியே போட்டால் அந்த உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் பொக்கிஷமாக இருக்கும். கன்னிராசினியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. திருமணமாகக்கூடிய நேரம், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கூட்டணி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் துவங்க மனிதர்கள் உதவுவார்கள். இறைவனை நம்புங்கள். இறைவனை எந்த மதமாக, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும் கடவுளை நம்பி கடவுள் சக்தியும் உங்கள் சக்தியும் ஒன்றா சேர்ந்தா அதை விட ஒரு பலம் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் நிச்சயம் கடவுள் முயற்சி பண்ணுங்க. இந்த 36 மாதம் கொடுத்த நரக வேதனை எண்டுக்கு வந்துடுச்சு. இனிமேல் உங்களுக்கு நல்ல மாற்றம் வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கணும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ கடவுள் உங்களுக்கு நல்லதே நடக்கணும். என் வாழ்க்கையிலும் மேலும் மேலும் நான் அப்படியே பறந்து போயின்னு இருக்கிறேன். எனக்கு நான் முதுமையை நான் வெளியே காமிக்கவே இல்லை. இன்றைக்கும் எனக்கு என்ன ஜாப்போ நான் அதை கரெக்டாக செஞ்சுருப்பேன். அதில் எது இருந்தாலும் சரி, அந்த ஒரு விடாமுயற்சி ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்கள் வாழ்வில் வெற்றி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. எல்லாரையும் சிரிக்க வைங்க. சில பேரில் உங்களுடைய வளர்ச்சியால் சிந்திக்க வைங்க. உங்கள் வாழ்க்கை நன்மையாக நடக்கட்டும். வாழ்க வாழ்க. எல்லா கடவுள்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்யட்டும். நன்றி, வணக்கம்.